ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி செய்முறை பார்த்துடலாம். குக்கர் சூடானோடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி முக்கு எல்லாமே மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக வாசனைக்கு கஸ்தூரி மேத்தி, பிரிஞ்சி இலை, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், வாசனைக்கு புதினா தலை, வெங்காயம் 100 கிராம். நான் 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன், அதுக்கான அளவு தான். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிருச்சு. 150 கிராம் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு வணக்குறாங்களோ அந்தளவுக்கு சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வணக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம், ரெட் சில்லி இருந்தால் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, நல்லா வணக்குங்க. ஒரு 50 ml 75 ml வெல்லம், கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். கிளறிட்டு காளான் சேர்த்திக்கலாம். இப்போ நான் காளானை முழுசாக சேர்த்திருக்கேன். எவ்வளோ பெருசு போட்டாலும் சுருங்கிக்குது காளான், அதனால் நான் அப்படியே சேர்த்திக்கினேன். பேஸ்ட்டுக்கு பச்சை பட்டாணி கிளறி விடுங்க. வணக்கியாச்சு. நான் எப்பவும் போல் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். அரிசி ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு. தண்ணி சேர்த்திடலாம். அரிசி சேர்த்திடலாம். அரிசி சேர்த்துட்டு உடனே விசில் போட மாட்டேன். நான் ஒரு 70% சாதம் வேகணும், அப்புறமா விசில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கினேன், ஆப்ஷன் தான், உங்கள் விருப்பம்.
இடையில இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா அரிசி பாதி வெந்துருச்சு. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு இப்போ குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுடைய சாதம் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும். மூடுறதுக்கு முன்னே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூக்கிக்கலாம். ஒரே ஒரு விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள விசில் வந்தால் நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் போட்டோம், இன்னும் இருக்குது. உங்களுக்கு ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சண்டே ஸ்பெஷல் சமையல். ஒரு சைடில் இருக்கட்டும். தயிர் பச்சடி பண்ணிடலாம். குக்கும்பர் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம். நான் என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை வாசனைக்கு, தேவைக்கு உப்பு. தயிர் பச்சடியும் ரெடி. நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி ஆயிருச்சு. சண்டே சமையல் சமைச்சாச்சு. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னன்றதை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சமையல் இன்றைக்கி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி, தயிர் பச்சடி. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.